நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? நந்து, அது எனக்கு தெரியும், நீங்க சும்மாவே உட்கார மாட்டீங்க. சக்தியை தேடி தானே போறீங்க. ஆமா. நீங்க போக கூடாது. உங்க உடம்ப பாருங்க அண்ணா. உங்களால சரியா நிக்க கூட முடியல அண்ணா. ஆனா நீங்க பாட்டுக்கு வெளியே போறீங்க. நீங்க படுத்துட்டு இருக்கும்போது உங்க பாடி நடுங்குச்சு. நான் உங்களை போக விட மாட்டேன். நான் இப்ப கண்டிப்பா போய் தான் ஆகணும் நந்து. நீங்க ஓய்வெடுக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இது உங்க ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை அண்ணா. நந்து, நான் மட்டும் இப்ப போலனா ரீமாவோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆயிரும். என்ன சொல்றீங்க? அப்படின்னா புரிய வைக்கிறதுக்குலாம் இப்ப டைம் இல்ல. நேரம் வரும்போது நானே உன்கிட்ட சொல்றேன். அண்ணா, நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். கடந்த 6 வருஷமா இதை நீங்க தொட்டு கூட பார்க்கல அண்ணா. ஆனா இன்னைக்கு எனக்கு இது தேவை. ஐயோ அண்ணா, பைக் ஓட்டுறது கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கலாம் அண்ணா. ப்ளீஸ் சொல்றதை கேளுங்க. ப்ளீஸ் போவாதீங்க ப்ளீஸ். இந்த கல்யாணம் மட்டும் நிக்கலன்னு வச்சுக்கோயேன், நான் என்னோட உயிரையே விட்டுருவேன். நான் உன்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். இது உன் அண்ணன் உனக்கு பண்ணித்தர ப்ராமிஸ். அண்ணா ப்ளீஸ் இருங்க அண்ணா, போகாதீங்க. இந்த சிவா இந்த ராத்திரியில தனியா எங்க போய்கிட்டு இருக்கான்? அதுவும் பைக்ல. கடந்த 6 வருஷமா அவனோட இந்த பைக்கை சிவா தொட்டது கூட இல்லையே. ஒருவேளை சிவா என்னோட எல்லா பிளான்ஸையும் நாசம் பண்ணிடுவானோ? எங்க போற? டாக்டர் சார், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. நான் சாக கூடாது டாக்டர். சக்தி, சிவா உன்கிட்ட வரா. நந்து, இங்க வா. சொல்லுங்க சின்ன மம்மி. சிவா எங்க? சக்தி இந்நேரத்துக்கு இப்ப வெளியில வந்திருக்கணுமே. உன்னதான் கேக்குறேன் சக்தி.
நான் ஒன்னு சொல்லட்டுமா? காலடி சத்தத்தை வச்சே தாய்க்கு தெரியும் அது எந்த குழந்தைன்னு. அது வந்து சித்தி, உள்ள வா. சொல்றேன்ல, உள்ள வா. எங்க போற? எங்க போறேன்னு கேட்டேன். சித்தி அது வந்து நான் இப்ப உனக்கு பொய் சொல்றது வழக்கமா போச்சுல்ல? என்கிட்ட போய் சொல்லாத. சிவா இப்ப வீட்ல இல்லைன்னு எனக்கு தெரியும். அவன் வெளியில போறத நான் பார்த்தேன். நீயும் அங்க இருந்த. சிவா எங்க போறான் சொல்லு. நந்து, நான் அவனோட சேஃப்டிக்காக தான் கேக்குறேன், சொல்லு. அவனுக்கு இன்னைக்கு ஷாக் அடிச்சுது. ஆனா இப்ப அவன் வீட்ல இல்ல, தனியா எங்கேயோ போயிருக்கான். எங்க போயிருக்கான்ற உண்மை என்கிட்ட சொல்லு நந்து. அவரு சக்தி கிட்ட தான் போயிருக்காரு. இல்ல சித்தி, நான் ஒன்னும் பொய் சொல்லல. என்கிட்ட நீ பொய் சொல்லல, அப்படியா? அப்ப இது என்ன? நீ பொய் சொல்றேன்னு உன் கையிலேயே எழுதியிருக்கு. என்ன? எதுக்கு? சின்ன மம்மி, அவர் என்ன சொன்னாருன்னா இது ரீமாவோட வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னாரு. இருந்தாலும் நான் அவர் தடுக்க ரொம்ப முயற்சி பண்ண, ஆனா அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை. நீ எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்யலாம் நந்து? இன்னைக்குதான் அவனுக்கு ஷாக் அடிச்சிருக்கா, ஆனா நீ பாட்டுக்கு அவனை வெளியில போக விட்டுட்ட. உன்னால முடியலன்னா நீ என்கிட்ட சொல்லிருந்தா நான் அவனை தடுத்திருப்பல்ல. நான் உனக்கு கொடுத்தது ஒரே ஒரு வேலை, அத கூட உன்னால சரியா செய்ய முடியலன்னா எப்படி சொல்லு? என்ன சன்னி? என்னாச்சு மத்ரா? மாமா, சிவா சக்தியை பாக்குறதுக்காக கிளம்பி போயிட்டான் இந்த ராத்திரியில, அதுவும் யார்கிட்டயும் சொல்லாம. இந்த சிவா சக்தியுடைய பிரச்சனை முடியவே மாட்டேங்குது. இதுல இருக்க என்ன இது? சித்தி, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இந்த பேர் எப்படி என் கையில வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சித்தி. அது எப்படின்னு எனக்கு தெரியும். இந்த பேரு உன் மனசுக்குள்ள, உன் இதயத்துக்குள்ள எப்படி வந்ததுன்னு தெரியும். அது உன் கையில பதிய எவ்வளவு நேரம் ஆகும்? அதான் பதிஞ்சிருச்சு. இப்ப ஏன் இன்னும் வெளியில வரல? சித்தி, சித்தி, நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, நீங்க அக்காவை விட, தர்மா அண்ணாவை விட நீங்க எப்போ என்னதான் நம்புவீங்கன்னு. ஆமா, ரீமா தர்மா மட்டும் இல்ல, எனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கையை விட உன் மேல அதிகமா இருந்தது சக்தி. ஆனா நீ அந்த நம்பிக்கையே உடைச்சிட்டியே. இனிமேல் நான் உன்னை துளி கூட நம்பவே மாட்டேன். பொய் சொல்லிக்கிட்டே இருக்க, உன்னை நம்ப மாட்டேன். சரி, நான் பொய் சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அப்படின்னா எனக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். அண்ணா, அண்ணா, விட்டுங்க, வேணாம்.
உன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். இருந்தாலும் நீ போக விட்டுருக்க. மாமா அண்ணா அவரை தடுக்க ரொம்ப முயற்சி பண்ண, ஆனா அவர் என் பேச்சு கேட்கவே இல்ல. அண்ணா வேண்டாம், தயவு செஞ்சு இவனை விட்டுருங்க. உன்கிட்ட நான் ஒரே ஒரு வேலை தான் சொன்னேன். சிவாவை பாத்துக்கன்னு சொன்னேன். அத கூட உன்னால பண்ண முடியல. அண்ணா வேண்டாம் வேண்டாம். ரகுநாத், போதும், நிறுத்து. சில நேரத்துல நீ எப்படி நடந்துக்கிற தெரியுமா? அத பாக்கும்போது உன்னை நான் இப்படிதான் வளர்த்தனான்னு சந்தேகமா இருக்கு. பாவம், இதுல நந்துவோட தப்பு என்ன இருக்கு? என்ன தப்பு இருக்கா? இவன் தானே அவனை போக விட்டுருக்கான். இதுல இவன் தப்பு எதுவுமே இல்ல. ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ ரகுநாத். சிவா சக்தியை ஜோடி சேர்த்தது அந்த சிவபெருமானே தான். எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க 2 பேரையும் நாம பிரிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர தவிப்பாங்க. சித்தி சித்தி என்னாச்சு? இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. உள்ள போயிடலாம். இல்ல, ஒருவேளை நான் உள்ள போனா அவங்க சித்தி பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. சக்திக்கு இதனால பிரச்சனை தான் வரும். அமைதி சிவா, அமைதி. வெயிட். ஏன் சித்தி இப்படி பண்ணீங்க? நீ என்ன பண்ண போனியோ அதை தான் நான் பண்ணேன். உனக்கு வலிக்கிறத விட எனக்கு வலிக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல. நான் முகர்ந்த முதல் மலரும் நான் வாழ்ந்த முதலரை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் சினுங்கிய போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய். அவனோடுதான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய். ஆசையோடுதான் அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல். நீ என்னதான் நினைச்ச? உன்னை நீயே காயப்படுத்திப்ப, நான் அத வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? இங்க பாருமா, நான் உனக்கு ஒண்ணு சொல்லவா? குழந்தைக்கு ஏதாவது ஆக போகுதுன்னா அந்த வலியை எப்படி போக்கணும்னு தாய்க்கு தெரியும். நான் உன்னை எவ்வளவு வேணாலும் திட்டலாம், எவ்வளவு வேணும்னாலும் கோவப்படலாம். ஆனா எனக்கு உன் வலி தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன் கண்ணீர் தெரியலன்னு நினைக்கிறியா? சித்தி சித்தி ஏன் இப்படி பண்ணீங்க சித்தி? எனக்காக உங்க கையை எரிச்சுக்கிட்டீங்களே. கை எரிஞ்சதுன்னு வச்சுக்கோயே, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல.
ஆனா ஒரு பொண்ணோட மானம் தான் எரிஞ்சிடக்கூடாது. மானங்கிறது ஒரு பொண்ணோட நகை மாதிரி. நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போறானா அவ கூடவே மொத்த குடும்பத்தோட மானத்தையும் கொண்டு போறா. அந்த மானத்துக்கு ஒரு சின்ன களங்கம் ஏற்பட்டாலும் இந்த உலகம் அந்த கரையை வாழ்நாள் முழுக்க அழிக்க விடாது, அத மறக்கவும் விடாது. தயவு செஞ்சு இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ சக்தி. நான் உனக்கு ஏற்கனவே புரிய வச்சுட்டேன். நமக்கும் அந்த குடும்பத்துக்கும் தகுதிங்கிறத வச்சு பார்த்தா ரொம்ப வித்தியாசம் இருக்கு. உன் மனசை கட்டுப்படுத்திக்கோ, இல்லைன்னா என்னெல்லாம் நடக்குமோ. அதனால வர வழியை உன்னாலையும் தாங்க முடியாது, எங்களாலையும் தாங்க முடியாது. சித்தி, நீங்க இன்னைக்கு வரைக்கும் என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அதனால இந்த ஒரு முறை என் மேல நம்பிக்கை வைங்க. நான் எந்த தப்பான காரியத்தையும் செய்ய மாட்டேன். எக்காரணத்தை கொண்டு உங்களையும் நம்ம குடும்பத்தையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். என் செல்லம், நீங்க போய் தூங்குங்க. வாங்க. ஒருவேளை நான் வீட்டில் இல்லைன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? சிவா போன் எடுக்க மாட்டேங்கிறான். நந்து, நீ பண்ணது பெரிய தப்பு. இங்க பாருங்க அண்ணி, அவன் போறதுதான் நீங்க பாத்தீங்கல்ல. அப்ப நீங்க ஏன் சிவாவை தடுத்து நிறுத்தல? நான் இங்க நிறைய பாக்குறேன். சொல்லவா? மா, ஆமா, நான் சிவாவை பார்த்தேன். ஆனா அவனை பார்த்த உடனே நான் நேரா அவன் கிட்ட தான் போனேன். ஆனா அவன் அதுக்குள்ள கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் தான் நந்துவை நாங்க பார்த்தேன். அதான் நந்துவுக்கு சிவா எங்க போனான்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் இவன் கிட்ட நான் கேட்டேன். சின்ன மம்மி, என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ஐ அம் சாரி. நான் உன்னை எப்படி மன்னிக்கிறது நந்து? இத்தனை வருஷம் கழிச்சு சிவா வாழ்க்கையில சந்தோஷம் வந்திருக்கு. ஒருவேளை அவன் இந்த ஒரு இன்சிடென்டால திரும்ப பழைய நிலைமைக்கு மாறிட்டானா, நான் உன்னை என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன். என்னம்மா? வேண்டாம் வேண்டாம், அழுகாத. நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த கடவுள் தானே அவங்க 2 பேரையும் சேர்த்திருக்காரு. அவர் மேல நீ நம்பிக்கை வை. அவங்கள அவரே கரை சேர்த்துருவாரு.
சக்திய பாக்குறதுக்கு இந்த ராத்திரியில எதுக்காக போயிருக்கான்? ரீமா சென்னோட வாழ்க்கை பிரச்சனையா? அப்படி என்ன விஷயமா இருக்கும்? கண்டுபிடிச்சே ஆகணும். ஐயோ, இந்த ராத்திரியில யார் ஃபோன் பண்றா? அம்மா. இவங்களா? இப்ப ஏன் ஃபோன் பண்றாங்க? ஹலோ, வணக்கம்மா. என்னாச்சு? என்ன இந்த ராத்திரியில ஃபோன் பண்ணிருக்கீங்க? எல்லாம் சரிதானே? இல்ல, எதுவும் சரியில்லை. என்னாச்சு? அங்க நீங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா இங்க எங்க மொத்த குடும்பத்தோட தூக்கமும் பறந்து போச்சு. என்ன? ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ